ஹாய் ஹலோ எவ்ரிவான். செலீனியம் இன்டர்வியூ சீரீஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸுங்கிறது செலீனியம் ஒரு இன்பில்ட் மெத்தடோட நேம். இந்த நேம்ஸ்ல இருந்தே இதோட டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டுமே சேம் நேம் தான், பட் எங்க பாருங்க, இது சிங்குலர், இதுல ஒரு எக்ஸ் இருக்கு, இது ஒரு ப்ளூரல். சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிங்குலர்னா சிங்கிளா ஒரு யூனிக்கான ஒரு ஒன் எலிமெண்ட் லொகேட் பண்றது. ப்ளூரல்னா என்னது? மோர் தென் ஒன் எலிமெண்ட்டை டினோட் பண்றது. ஸோ சேம் தான் இங்கேயும். Find element is a method in Selenium used to locate single element. ஒரு single element locate பண்றதுக்காக. Find elements is a method in Selenium used to locate multiple elements, more than one குறிக்கிறது. So find element ஓட data type என்னது? web element. Find elements ஓட data type என்னது? list of web element. அந்த data type பாருங்க. லிஸ்ட்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வாப்பான்னா அதுல மோர் தென் ஒன் ஐட்டம் இருக்கிறதுனாலதான் அது லிஸ்ட். இல்லைன்னா அதை மட்டும் எழுதி கொடுன்னே சொல்லிடுவோம் தானே. அதனால மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்தா அது லிஸ்ட். ஸோ அதனாலதான் வெப் எலிமெண்ட்ஸ் மோர் தென் ஒன் ஐட்டமா ரிட்டர்ன் பண்ணும். அதனால அது லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்றோம். இப்ப நம்ம கோட் பார்க்கலாம். ஓகே, நான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வெரிஃபை ஃபைண்ட் எலிமெண்ட்டுங்கிறது என்னோட மெத்தட். அதில் க்ரோம் டிரைவர் யூஸ் பண்ணி க்ரோம் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த யூஆர்எல் கெட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எடுத்திருக்கிற யூஆர்எல் candymapper.com தான். தென் ஃபர்ஸ்ட் அந்த கேண்டி மேப்பருக்கு போயிடுவோம். ஓகே, எந்த யூஆர்எல், அதாவது இந்த சைட்டை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹோமு, ஜாயினர்ஸு, ஹாலோவின் பார்ட்டி, இந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி இதோட டெக்ஸ்ட், அதாவது இதோட வெப் எலிமெண்ட், இதோட வெப் எலிமெண்ட். செலீனியமுக்கு போன உடனே இது ஹோம் தான் அப்படின்னு தெரியாது. இதை ஒரு வெப் எலிமெண்டாக லொக்கேட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்க டெக்ஸ்ட் எடுக்க முடியும். அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி ஃபைண்ட் எலிமெண்ட் பாருங்க. ஃபைண்ட் எலிமெண்ட் வெப் எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த எலிமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்றோம். சேம் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ், இதுல நம்ம என்ன பண்றோம்? ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பாத் பாருங்க, சேம் எக்ஸ்பாத் தான் யூஸ் பண்றேன். இதுல லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் போட்டு லிஸ்ட் அரே இப்படியெல்லாம் வந்துட்டாலே அதை ஐட்ரேட் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் சிங்கிள் எலிமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டிருக்கேன். ஐட்ரேட் பண்ணி சிங்கிள் எலிமெண்ட்ல டெக்ஸ்ட் எடுக்கிறேன். எத்தனை எலிமெண்ட் வருதோ அத்தனை எலிமெண்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் டெஸ்ட். ஓகே, நம்ம யூஆர்எல் கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கன்சோல் போய் பார்க்கலாம். ஓகே, கன்சோலில் பாருங்க, ஐ ஆம் ஃபைண்ட் எலிமெண்ட். ஃபைண்ட் எலிமெண்ட் எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? ஒரே ஒரு எலிமெண்டோட டெக்ஸ்ட். ஹோம்ங்கிற ஒரே ஒரு எலிமெண்டோட டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவே ஐ ஆம் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். எஸ், அது பாருங்க, டோட்டலாக 13 எலிமெண்ட்ஸோட டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் கிடைக்கல. மேபி அந்த எலிமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் இல்லை செலீனியமால எடுக்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப டீட்டெயில்டு, அது ஏன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ எலிமெண்ட்டுக்கும் எலிமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். எலிமெண்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சு, எலிமெண்ட்ஸ் இத்தனை எலிமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். எலிமெண்ட்டுக்கும் ஒரு எலிமெண்டோட எக்ஸ்பாத்தும் எலிமெண்ட்ஸோட எக்ஸ்பாத்தும் சேம் தானே, பட் இருந்தாலும் அது எப்படி எலிமெண்ட்டுக்கும் ஒர்க் ஆச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ இந்த எக்ஸ்பாத் டோட்டலா 13 ஐட்டம்ஸை பாயிண்ட் பண்ணுது, 13 வெப் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. பட் செலீனியம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேஜ் லோட் ஆகும்போது எந்த ஐட்டம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ, அதாவது இந்த எக்ஸ்பாத் பண்ணி அதை லொக்கேட் பண்ற எந்த ஐட்டம் அதுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஜ் லோட் ஆனப்போ ஹோம் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆச்சு. ஸோ அதனால ஹோமோட டெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்துருச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்க லோட் பண்ணும்போது ஜாயினர்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயினர்ஸ் தான் எடுத்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ரீகேப்,
ஃபைண்ட் எலிமெண்ட்ங்கிறது சிங்கிள் எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணும். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ங்கிறது மல்டிபிள் எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணும். ஃபைண்ட் எலிமெண்டோட டேட்டா டைப் வெப் எலிமெண்ட். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸோட டேட்டா டைப் லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.